பின்னாடி முதுகுல அடிச்சா கூட தாங்கிக்கலாம். அவன் வயிற்றுல அடிச்சுட்டான். தின்ற சோத்துல மண்ணள்ளி போடுற குடும்பம் போல இருக்குது இந்த சீமான் குடும்பம். இவன் சீமான் சொல்றதை விட ஊரு இந்த மக்கள் எல்லாரும் காரிடுவாங்க. ஏன்னா அன்னதானம் இருக்கிறதுலயே இன்னொன்னு அன்பு, இன்னொன்னு ஆடை தானம். இவனுக்கு எதுவுமே இல்லாத குருடன் கூட, ஒரு குருட்டு பையன் கூட இதை ரத்து செய்ய மாட்டான். இதுல இவருக்கு இன்னும் பெரிய கிரீடம் வந்துட போகுது. இருக்கிற கொஞ்சம் நொந்த மரியாதைக்கு இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்ல, நல்லா இருக்கிற மக்கள் கூட சேர்ந்து காரி துப்புற அளவுக்கு நடந்துக்கிறான்னா அவன் ரொம்ப லோக்கலுக்கும் லோக்கலானவனுக்கு தான் இதன் மேல ஒரு வரும் விசுவாசி. ஒரு உயிரை தற்காலிகமா காப்பாற்ற முடியலன்னா வழியாவது ஒண்ணு கொடுக்கணும். நம்ம காப்பாற்றி வழிய போய் உட்கார்ந்து தட்டுல சாதம் எடுத்து கையில வைக்கும் போது அதை 8 ஒட்ட மாதிரி இந்த பையன் செஞ்சான் பாரு. உலகமே காரி துப்புது. பார்த்தா பேப்பர்ல வரி வரியா வரைஞ்சிட்டு இருக்குது. அந்த பேப்பர்ல தான் வரைஞ்சி இருக்குது இல்ல, அவன் உடம்பெல்லாம் வரி கோடுதான். இதுல இவர் என்ன லாபம் காண போறாரு? இவங்க அப்ப முட்டுதா இல்ல எங்க அப்ப முட்டுதா, விஜய் அப்ப முட்டுதா? மக்கள் சொத்து மக்களுக்காக, மக்களை நான் வாழ வைக்க வந்துள்ளேன், எனக்காக இல்ல. நான் சுயநலவாதி அல்ல, பொது நலவாதி என்பதை நிரூபித்து தான் அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நற்செய்தியை தந்தார். அதுக்கு கிராஸ் போடுறான்னா இவன் ஒரு ராசான குடும்பத்தினுடைய சேர்ந்த ஒரு அகராதின்னு தான் சொல்லலாம். ஏ சீமா, உனக்கு பின்னாடி இருக்கிற 2 சோமாரி பசங்க, இதெல்லாம் இது உங்களுக்கு தகுமா? உங்களை எத்தனை பேர், நான் துப்புனது மட்டும் இல்ல, பல கோடி பேரு முன்னாடியே துப்பிட்டாங்க. லேட்டஸ்டா துப்புறதுதான் நான். இது உனக்கு அவசியமா? உன் குடும்பத்துல இத மாதிரி நடந்தால் நீ இப்படியாடா நடந்துப்ப? முட்டா பையன் கூட செய்ய மாட்டான். இந்த அசிங்கமான வேலையில இறங்கும். ஏன்பா இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை அகராதியில நாம் தமிழர் நண்டு பிடிக்க போனீங்களா, ஏரியில போனீங்களா, இல்ல குளத்துல மீன் பிடிக்க போனீங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையோ? இப்பதான் அப்ப கண்ணு தெரியாத இருந்தியா? இப்ப என்ன கோலி சோடா கண்ணாடி போட்டுக்கின்னு இருக்கிறியா? நீ உண்மையிலே கோலி சோடா போட்டு இருந்தாதான் இந்த மாதிரி பேசுவ. நீ உண்மையான உன்னுடைய நிஜ ரூப கண்ணாடி இல்லாத நீ பேசினா அதுல நல்லா இருக்கும். சீமான், உனக்கு சீமான் பேர் வச்சாங்க பாரு. ஐயோ, உலகமாக சீமான் நீ. உன் பேருக்கு கேட்ட மாதிரி நீ நடக்க கத்துக்கோ. ஏ சீமானே, இப்ப இத்தனை குடும்பம் தாலி அறுத்துதோ தட்டுப்பானையில போட்டுதோ அது உனக்கு தேவையில்லை. இத்தனை குடும்பத்து ஆளுங்களும் உங்க ஆளா இருந்தா சீமான் நீ இத பண்ணிருப்பியா? எதை பண்ணிருப்ப? ஆஹா விஜய் ஆஹான்னு புகழ்ந்து இருப்ப. இந்த இத்தனை பேரு குடும்பத்துக்கு இவ்வளோ நாச வேலை செஞ்ச நீ இதை விட கேவலமான ஒரு ஜென்மம் நான் சொல்லக்கூடாது. இதை நீயே தெரிஞ்சுக்கோ.